ஹாய் எவ்ரி ஒன். ஸோ நம்ம இப்போ ஆர்டிகல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிகல்ஸுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சில நேரங்கள் நம்ம தப்பு பண்ணுறோம். அது எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்றத பற்றிலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிகல்ஸுன்றது ஏ அண்ட் தன்றது தான் ஆர்டிக்கல். இதில் ஏவும் ஆனும் பார்த்தீங்கன்னாக்கா இன்டெஃபினட் ஆர்டிக்கலாகவும் டெஃபினட் ஆர்டிக்கலாகவும் நம்ம சொல்கிறோம். ஸோ முதல்ல இன்டெஃபினட் ஆர்டிக்கலில் வர ஆனை பார்ப்போம். ஆன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அடுத்த வேர்டு வவ்வல் சவுண்டில் வந்தால் நம்ம ஆன் அப்படின்றத போட்டுடலாம். வவ்வல் சவுண்டுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏஇஐஓயு, அதாவது அந்த சவுண்டில் வந்தால் ஏஇஐஓயுன்ற சவுண்டில் வந்தால் அது வவ்வல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆன்ன்றதை போட்டுடலாம். ஸோ இங்கே சில எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். ஆன் ஆப்பிள், ஆன் எலஃபண்ட், ஆன் அம்பர்லா, இது எல்லாமே வவ்வல் சவுண்டில் வருது. ஸோ கண்டிப்பாக இங்கே நம்ம ஆன் போட்டுடலாம். இங்கே நம்ம ஏ போட்டக்கூடாது, அங்கே தப்பாயிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டெஃபினட் ஆர்டிக்கிளில் வர ஏ எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கன்சானன்ட் சவுண்டு. கன்சானன்ட் சவுண்ட்னா ஒன்றும் இல்லை, அதாவது மெய்யின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதாவது மெய் எழுத்துக்கள். இப்போ புக் இக்கு வருதுங்களா, டேபிள் இல்லு வருதுங்களா, கிளாக் இக்கு வருதுங்களா. ஸோ அது ஒரு மெய் எழுத்துக்கள் அடங்கிய ஒரு வார்த்தையாக இருக்கும். அங்கெல்லாம் நம்ம ஏ யூஸ் பண்ணுறோம். அதுதான் கன்சானன்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஏ. இப்போ நம்ம இன்டெஃபினட் ஆர்டிக்கல்ன்றதை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அதாவது டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படின்றத பற்றி பார்ப்போம். எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மூணு சின்ன கண்டிஷனில் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். எங்கே யூஸ் பண்ணும்போது, அதாவது இது ஒரு யூனிக்கான விஷயம். அதாவது ஒன்லி ஒன்று தான். இப்போ சன்னுன்றது ஒரே ஒரு சன்னு தான். மூணுன்றது ஒரே மூணு தான். இன்டர்நெட்டுன்றது ஒரே ஒரு இன்டர்நெட். அதுமாரி ஒரு யூனிக்கான விஷயம் பற்றி குறிப்பிடும்போது அங்கே யூஸ் பண்ணுவோம். அதாவது சொன்ன விஷயத்தை திருப்பி யூஸ் பண்ணும்போது அங்கே யூஸ் பண்ணுவோம். அது ரெண்டாவது கண்டிஷன். அதாவது மூணாவது நம்ம திசைகள் வரும்போது அங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு மூணு விஷயம், சின்ன விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம ஆன் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வவ்வலில் யூஸ் பண்ணுன்றதை பார்த்தோம். ஏ கன்சானன்ட் சவுண்டு வர இடத்துல ஏ யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே தப்பு பண்ணுவோம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் ஆன் ஹார்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா த ஹெச்ன்றது இதில் சைலண்ட்டு. ஸோ இதுதான் எப்படி நம்ம ஆன் போட்டிருக்கோம், இங்கே தான் வவ்வல்லே இல்லையே, ஏஇஐஓயூன்றதே இல்லையே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். இங்கே தான் நமக்கு தெரியணும். ஹெச்சில் ஹெச் சைலண்ட்டுன்னும் போது ஓயூஆர் நம்ம ஆர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஓ வருது. அது ஒரு வவ்வல்ஸை சேர்ந்தது தான். ஸோ அங்கே ஆன் போடுறோம். அடுத்த இது பாருங்கள், யூனிவர்சிட்டி. அதில் நம்ம ப்ரொனவுன்சியேஷன் எப்படி பண்ணுறோம், ஒய்ஓயூ, யூனிவர்சிட்டின்ட்டு தான் நம்ம ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறோம். ஸோ அங்கே யூன்றது வருது. ஓகேங்களா. ஆனால் அது வவ்வல் குறிக்கிறது தான் யூவு. ஆனால் நம்ம ப்ரொனவுன்சியேஷன் யூனிவர்சிட்டின்னு தான் பண்ணுறோம். ஸோ அது இது வவ்வலில் சேர்ந்து வராது. அதனால் இங்கே ஏ போட்டிருக்கோம் ஆன் போடுறதுக்கு பதில் இங்கே. ஸோ இதுதான் இங்கே தான் நம்ம கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவோம். அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ ஏக்கும் ஆனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எங்கே வவ்வல் சவுண்டு வருது, எங்கே வரலன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியமான இடம். நம்ம கண்டிப்பாக தப்பு பண்ணுறக்கூடிய இடம். இதை மட்டும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்து இந்த இமேஜ் பாருங்கள். எங்கெங்கெல்லாம் ஏ ஆன் யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுறோம், எங்கெல்லாம் ஆர்டிக்கல் வராது அப்படின்றத பற்றி இந்த இமேஜ் சொல்லுது. ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பார்த்தீங்களா, டாக்ஸ் ஆர் பெட்டர் தென் கேட்ஸ். அதாவது ஜென்ரலைசேஷன் அப்படின்றதில் டாக்ஸ் ஆர் பெட்டர் தென் கேட்ஸ். இங்கே நம்ம ஒரு தேவோ ஏஓ ஆனோ இங்கே யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அதனோட இது அதனோட இது லைனோட அர்த்தமே வேறு மாதிரி மாறிடும். ஸோ இதில் இங்கெல்லாம் நம்ம ஆர்டிக்கல் வராது அப்படின்றத பற்றி எங்கெங்கெல்லாம் ஆர்டிக்கல் வராதுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் பாருங்கள். ஸோ இதுதான் ஆர்டிகல்ஸ் எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த இமேஜில் சில எக்ஸாம்பிள் கொஷின் கொடுத்துருக்கேன், கீழே ஆன்சர் கொடுத்துருக்கோம். இது முதல்ல நீங்கள் கொஷின் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே ஆன்சர் இருக்குது, அப்புறம் வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ஆர்டிகல்ஸ். ஸோ இன்னும் நிறைய விஷயத்தை பற்றி நம்ம கற்றுப்போம்.